வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு தேங்காய் எண்ணெய் காய்ச்சல் வீடியோ தாங்க போட போகிறேன். அதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற பொருளெல்லாம் பார்த்துடலாம். ரோஸ் இதழ், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, அதனோட ஈக்குலேயும் ரொம்ப சத்து அதிகமாக இருக்குதுங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கம்மியாக செம்பருத்தி இலை, ஒரு 2 துண்டு தேங்காய், ஆவாரம் பூ. இதுவும் நல்ல தேங்காய் எண்ணெய்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது முடி வளர்கிறதுக்கு. காஞ்ச மருதாணி இலைகள் பச்சையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தோல், நெல்லிக்காய், ரோஸ்மெரி கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஆளி விதை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஒரு எலுமிச்சம்பழம் காஞ்ச இது பொடுகு எதுவும் வராமல் இருக்க எலுமிச்சம்பழத்தோல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஊற வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். தண்ணியை ஊற்றாமல் எல்லாத்தையும் 1 by 1 போட்டுக்கலாம். இந்த மாதிரி ட்ரைனஸ் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி விடாமல். நம்ம வெந்தயமும் கருஞ்சீரகமும் ஊற வச்சது இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது காய்ச்சலுக்கு தேங்காய் எண்ணெய் காய்ச்சலுக்கு இரும்பு கடாய் இல்லைன்னா சில்வர் கடாய் எடுத்துக்கோங்க. நான் எங்கிட்ட சில்வர் கடாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். 400 கிராம் தேங்காய் எண்ணெயும், 50 கிராம் விளக்கெண்ணையும், 50 கிராம் நல்லெண்ணையும் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மிலேயே இருந்ததுனா தான் கருகாமல் இருக்கும். நல்லெண்ணெய் கலந்துக்கிட்டு அடுத்தது விளக்கெண்ணெய் கலந்துக்கலாம். விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்பவும் குளிர்ச்சியானது. உடம்புல இருக்கிற ஹீட்டு குறைஞ்சாலே முடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். அடுப்பு ரொம்ப சிம்மிலையும் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும், அந்த லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இந்த விழுது இதில் கலந்துக்கலாம். மெதுவாக போடுங்க, எண்ணெய் தெரிச்சிடாமல். சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ஹீட்டான போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நான் பாருங்கள் பெரிய கடாய்க்கு மாற்றிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் பெரிய கடாய்க்கு மாற்றிக்கோங்க, இரும்பு கடாய்க்கு. ஏன்னா விளக்கெண்ணெய் விட்டுருக்கறனால நமக்கு பொங்கிட்டு வருது. இப்படி நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு காய்ச்சுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் கருகாமல் வரும். பாருங்கள், அந்த பச்சை கலரு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ தான் நுரை அடங்கியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு கலர் வரும் பாருங்கள், அந்த க்ரீன் கலர். இந்த டைமில் இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஒரு 100 கிராம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதிலே கலந்துக்கிறேன். இது இல்லாமலேயும் நல்லா யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப நம்ம இயற்கையான பொருள்கள் தான், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்மியாக கிடைக்கிற பொருள்கள் தான் நம்ம சேர்த்திருக்கிறோம். எல்லாமே செடி கொடி தான். செம்பருத்தி இலை, மருதாணி, கருவேப்பிலை எல்லாமே ஈஸியாக கிடைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். முடி கொட்டுறது, இந்த கருப்பு முடி நல்லா கருகருன்னு வளர்கிறது, வெள்ளை முடி சீக்கிரம் வெள்ளை நிறம் வராமல் தடுக்கும். இதில் கால்சியம் எல்லாமே இருக்குது. நெல்லிக்காய் போட்டிருக்கிறோம், கருஞ்சீரகம், வெந்தயம் போட்டிருக்கிறோம். நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். கொட்டிகிட்ருக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூஸாக குறைய ஆரம்பிச்சிடும். அதை விட முருங்கைக்கீரை இது எல்லாமே போட்டிருக்கிறோம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் இன்னும் நல்ல பெனிஃபிட், நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுரை நல்லா அப்படியே கம்மியாகுது பாருங்கள். இந்த டைமில் ரொம்ப முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம். இது ஒரு 4-5 நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் தோலோடையே போடுங்க. தோல்லையும் இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை போட்டுடலாம். ரொம்ப கம்மியான தீயில் காய்ச்சிட்டு வாங்க. அப்போ தான் போட்ட பொருள் எதுவுமே கருகக்கூடாது. கலர் நல்லா அந்த மாறி வரும். உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லாவே எண்ணெயோட கலர் தெரியுதுங்களா? தான் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா அந்த பச்சைத்தன்மை சீக்கிரம் எண்ணெய் கெட்டு போயிடும். பாருங்கள் எப்படி நல்லா உருண்டுட்டு வருங்க. அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடணும். அப்போ தான் எண்ணெய் கெட்டு போகாது. கலரும் பாருங்கள், அந்த லைட் க்ரீன் அப்படியே வந்துடும், க்ரீன் கலரு.
இந்த நரையெல்லாம் நல்லா வந்து கம்மியாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். கலர் பாருங்கள், உங்களுக்கு நேச்சுரல் கலர் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம வெளியில் என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண இது எடுத்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்றதுல ரத்தத்தில் ஊறுறத வந்து அந்த சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு மீதி நமக்கு என்ன எந்த மாதிரி வந்து பாருங்கள். இது வந்து கண்ணாடி பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் பாருங்கள் எப்படி வந்து ப்யூராக வந்திருக்குன்னு. நேச்சுரலான கலரு. நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்ணி பழக்கமோ அந்த மாதிரி பாருங்கள். டெய்லி யூஸ் பண்ணலாம். இல்லை நைட்டே தேய்ச்சி வச்சுட்டு காலையில் குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்ல பெனிஃபிட் கொடுக்கும்.